வணக்கம் நண்பர்களே. சில நண்பர்கள் கேட்டிருந்தீங்க என்னன்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஹோம் தியேட்டர் ஆம்பிளிஃபையருக்கு ஸ்டெபிலைசர் தேவையான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக ஒரு ஷார்ட்டா ஒரு வீடியோவ சொல்றேன். பொதுவா ஹோம் தியேட்டர பொறுத்தளவுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுற டைப் ஹோம் தியேட்டரா இருந்துச்சுன்னா, நீங்க ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணுறதுனால தப்பு கிடையாது. யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன் சொல்றேன்னா, டிரான்ஸ்ஃபார்மர பொறுத்தளவுக்கு வீட்டோட சப்ளை வோல்ட்ட பொறுத்து டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியில வோல்ட்டு மாறும். உதாரணத்துக்கு 230 வோல்ட் கரெக்டாக வீட்டுக்கு வந்துச்சுன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்தளவுக்கு அவுட்புட்டில் 24 வோல்ட்டா இல்லை 12 வோல்ட்டா இல்லைனா 30 வோல்ட்டா இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த வோல்ட்டு கரெக்டாக கிடைக்கும். இதே வீட்டுக்கு வர கரண்டே பார்த்தீங்கன்னா 180 வோல்ட்டு இல்லை 190 வோல்ட்டு இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட்லேயும் வோல்ட்டு குறையும். உதாரணத்துக்கு 24 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர்னா நீங்கள் இன்புட்டில் வோல்ட்டு குறையும் போது பார்த்தீங்கன்னா அவுட்புட்லேயும் அதே மாதிரி 20 வோல்ட்டு 21 வோல்ட்டு தான் வரும். அந்த மாதிரி வேரியேஷன் இருக்கும். அந்த மாதிரி இருக்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆம்பிளிஃபையருக்கு ஒரு ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு தான். நீங்கள் ஒரு எல்இடி டிவி யூஸ் பண்ணுறீங்க இல்லைனா ஒரு நார்மல் டிவி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டெபிலைசர் எப்பயும் யூஸ் பண்ணுவோம். அது ரொம்ப பெஸ்ட்டு. அதோட இந்த ஆம்பிளிஃபையருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஆர்ம்ஸ் கூட உள்ள ஸ்டெபிலைசர் நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது. உதாரணத்துக்கு இது ஒரு எல்இடி டிவிக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டெபிலைசரு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க காட்டுற மாதிரிங்க, இதில் 1 kVன்னு போட்டிருக்கோம். 1 kVன்னா என்னென்னா இது வந்து கிட்டத்தட்ட 3 ஆம்ஸ் வரையும் லோடு நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒரு ஆம்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 225 வாட்ஸு ஒரு ஆம்ஸு கணக்கு வரும். நம்ம இதில் 1 kVனா ஒரு 800 வாட்ஸ் கணக்கு வரும். 800 வாட்ஸுக்கு வந்து நம்ம ஃபுல் லோடு யூஸ் பண்ணாமல் ஒரு 600 வாட்ஸுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி டிவி, ஒரு செட்டாப் பாக்ஸு, ஒரு ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தப்பு கிடையாது. நான் வீட்டில் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதே இது நீங்கள் யூஸ் பண்ணுற ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர், அதாவது எஸ்எம்பிஎஸ் டைப் அப்படின்னா அதுக்கு ஸ்டெபிலைசர் தேவையில்லை. ஏன்னா எஸ்எம்பிஎஸை பொறுத்தளவுக்கு இன்புட் வோல்ட்டில் கூட வந்தாலும் கம்மியாக இருந்தாலும் அவுட்புட்டில் ஸ்டாண்டர்டான வோல்ட்டு தான் வரும், கூடி குறையாது. அதனால் கிளாஸ் டி ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஸ்டெபிலைசர் தேவையான கேட்டிங்கன்னா தேவையில்லை. ஆனால் கொடுக்குறதுனால எதுவும் தப்பு இருக்குன்னு கேட்டால் தப்பும் கிடையாது. நீங்கள் கொடுக்குறது நல்லது தான், எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற ஹோம் தியேட்டரை பொறுத்தளவுக்கு ஸ்டெபிலைசர் தேவையான்னு கேட்டிங்கன்னா ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு தான், என்னோட தனிப்பட்ட கருத்தை சொல்கிறேன். ஏன்னா வோல்டேஜ் ஃப்ளக்சஸ் இருந்தாலும் சரி, திடீர்னு ஒரு 440 இருந்தாலும் சரி, இந்த ஸ்டெபிலைசர் வந்து அவுட்புட்டை கட் ஆஃப் பண்ணிடுறனால உங்களோட ஆம்பிளிஃபையராக இருந்தாலும் சரி, ஒரு டிவியாக இருந்தாலும் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும், ஃபால்ட் வராது. அதனால் ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணுங்கள், அது பெஸ்ட்டு தான். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு சொல்ல நினச்சேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.